இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க, பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் தான். என்ன நீங்க எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுத்திக்கோங்க, நான் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போறேன். ஆனா என் அப்பா ஒரு சாதாரண மனுஷன். அவர் எதுக்கு இப்படி வேஷ்டி சட்டையெல்லாம் கழட்ட வச்சு அவமானப்படுத்துறீங்க? உங்களுக்கு இருக்கிற கோவத்தை என்கிட்ட காட்டுங்க, இதுல என் அப்பாவை இழுக்காதீங்க. அப்புறம் அவ்வளவுதான். என்னடி எங்க அண்ணன் முன்னாடி கை நீட்டி பேசுற? இப்படி கை நீட்டி பேசுற பழக்கம்லாம் வச்சுக்காத, எனக்கு சுத்தமா பிடிக்காது. இதுவே உன் இடத்துல ஒரு ஆம்பளை இருந்து எங்க அண்ணனை கை நீட்டி பேசியிருந்தான்னு வை, அவன் உடம்புல ஒரு கையே இருந்திருக்காது. உங்க அப்பாவை நாங்க எங்க அவமானப்படுத்தணும்? அவரை மரியாதையை கூப்பிட்டு உட்கார வச்சு தானே பேசணும். நான் நினைச்சிருந்தேன்னு வை, யாரா நாயே நீ ஏன் வீட்டில் வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்டிருக்க முடியும். அப்படியா பண்ண? அவளை ஏன எங்க வீட்டுல உட்காந்து பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? பிச்சைக்கார நாயின்னு கழுத்து பிடிச்சி வெளில தள்ளி இருப்போம். ஆனா நாங்க அப்படி பண்ணலையே. அதுவும் சரிதாடா. ஆனா நாம எதுவுமே பண்ணலடா. ஏன்? உனக்காகத்தான் அப்ப இல்லாம பண்ணாம விட்டேன். ஏன்னு பாக்குறியா? ஏன்னா உன்னை நம்பி ஒரு பொறுப்பை படைச்சிருக்கேன். சித்ராவை நீ கல்யாண மேடையில் உட்கார வைக்கிறேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. அதை ஒழுங்கா செய்யணும்ல. அதனால தான் உங்க அப்பாவை எதுவுமே பண்ணாம விட்டுட்டேன். மற்றபடி உங்க அப்பா தான் அவர் பெரிய வேலைக்காரன்னு சொன்னாரு. அதுக்கு தான் சின்னதா ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தோம். அதுவும் சும்மா கிடையாது. அவர் பார்த்த வேலைக்கு காசு கொடுத்தோம்ல. நீ தான் வேணான்னு சொன்ன. பாவம், அவர் செஞ்ச வேலைக்கு கூலி கூட வாங்காம போயிட்டார். இதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப என்கிட்ட வந்து கேள்வி கேட்கிற. இங்க சத்தம் போட்டு பேசுறது, குரலை ஒசத்தி பேசுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் பொம்பளைங்க சும்மா கூட சத்தம் போட்டு பேசக்கூடாது. என்னைக்கு இந்த மாதிரி உன்கிட்ட அமைதியா பேசிட்டு இருப்ப நினைக்காத. என்ன பாக்குற? போய் வேலைப்பார். வரதிவா. சரி. அன்னைக்கு கூட இந்து அக்கா சமைச்ச சாப்பாடுல முடி இருந்துச்சு. அப்பா உன்னை அடிச்சாரு. அந்த அக்கா மேல இருந்த கோவத்தை உன்கிட்ட காட்டினாரு. நீயும் அடிய வாங்கிட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா நின்ன. அந்த சாப்பாடுல இருந்த முடி யாரோடது தெரியுமா? உன்னுதும் கிடையாது, இந்து அக்காதும் கிடையாது. அது ஏன் தலையில இருந்த முடி. நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறப்போ அது விழுந்திருக்கு. ஆனா என்னால அதை சொல்ல முடியல. என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்காம எல்லார் முன்னாடியும் இப்படி பட்டன் அடிக்கிறாரு. அது உனக்கு வருத்தமாவே இல்லையாமா? இப்படி உனக்காகவும் பேச மாட்டேன், அடுத்தவங்களுக்காகவும் பேச மாட்டேன். அப்ப இந்த வீட்ல இருந்து என்னமா பண்ண போற? சொல்ல, என்ன பண்ண போற? ஏய் சபாஷ், பிரமாதம். பெத்த அம்மாவுக்கே பாடம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டல. அது அது வந்து
இவ்வளோ பேசுறியா நீ? உனக்கு இவ்வளோ பேச தெரியும்னு எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாமல் போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவ தானே? அவளால் தானே நீ இன்னைக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க. ஆக மொத்தத்தில் அப்பா யாரை எப்படி நடத்தணும், அம்மா எப்படி பேசணும், வீட்டில் என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும் எல்லாத்தையும் முடிவு பண்ணுற அளவுக்கு பக்குவம் வந்துருச்சுல. ஏற்கனவே உங்கள் அம்மாவும் சித்தியும் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை ஒழுங்கா மதிக்கிறது இல்லைன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இல்லங்க, அவ எல்லா தப்பும் உன் மேலதான். உனக்கு சுத்தமா அறிவே இல்லை. உன் பொண்ணு சொன்னதுதான் சரி. அவ சொன்ன மாதிரி உனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப யோசிச்சு பார்த்தா கூட உன்னை கல்யாணம் பண்ணதே பெரிய தப்புன்னு எனக்கு தோணும். ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? இத்தனை வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க. கிழிச்ச நடத்தி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நீ பெத்த பொண்ணு உன்னை எடுத்து பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு வாய்க்கிலேயே பேசுறா. ஆனா உன்னால இவளுக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கவும் தெரியல. இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியல. நேத்து வந்தவ அவ என்னெல்லாம் சொல்றாளோ அதை கேட்டு உன் பொண்ணு ஆடிட்டு இருக்கா. ஒரு விஷயத்த பாரேன், நம்ம பொண்ணு கல்யாணத்தை நாம நடத்துறதுக்கே அவகிட்ட தான் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டியதா இருக்கு. ஒரு அம்மாவா அவளை உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்க தெரியாததுக்கு நீ கேவலப்படணும், அசிங்கப்படணும். வெளியே போய் பாரு, ஒவ்வொரு வீட்லயும் பொம்பளைங்க பெத்த பொண்ணை எவ்வளவு கண்ணாசையில் வச்சிருக்காங்கன்னு. அது உனக்கு தெரியலையே? என்ன மன்னிச்சிடுங்க. என்னத்தான் மன்னிக்கிறது? இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு வயசு பொண்ணை எப்படி வளர்க்கணும், எந்த அளவு கட்டுப்பாடா வச்சிருக்கணும் தெரியாத தத்தியா இருக்கிற ஒன்ன போய் கல்யாணம் முடிச்சோம் பாரு. அப்பா, என்னப்பா அம்மாவை இதோட இந்த ஏத்து பேசுற பழக்கத்தை நிறுத்திக்கணும். இனிமே ஒரு வார்த்தை கூட முன்னாடி வரக்கூடாது.